ஹலோ ஆஸ்பிரண்ட். இந்த வீடியோவில் வந்து நம்ம இலக்கணத்தில் பெயர் சொல் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பெயரை குறித்தா அந்த சொல்லை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல் வந்து 4 வகைப்படும் மொத்தமாக. இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அது மாதிரி 4ஆக பிரிக்கலாம். அதில் பெயர் சொல் அப்படின்றது பெயரை குறிக்கிறத பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெயர் சொல்லை வந்து என்னென்னா 6ஆக வந்து வகைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர், அடுத்தது இடப்பெயர், அடுத்தது காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், அப்புறம் தொழிற்பெயர். இது மாதிரி 6 வகை வந்து படுத்தலாம் பெயர் சொல்ல அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். 6 வகை பெயர்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒவ்வொரு பெயராக வந்து நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். பொருட்பெயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளை குறித்தா அது பேர் வந்து பொருட்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருள் வந்து உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், இல்லைனா உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க. இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். 2 பொருளில் எது வேணால் இருக்கலாம். உயிருள்ள பொருள்னால் என்னென்ன சொல்லலாம்? மரம், செடி, மயில், அப்புறம் ஏதாவது பேர் கூட சொல்லலாம். பேகன், வள்ளி, இது மாதிரி பெயர் சொல் யாரோடையாவது பேர், அவங்களும் வந்து ஒரு பொருள் தான், உயிருள்ள பொருள். இல்லைனா வந்து என்னென்னா மரம், செடி, மயில், இது எல்லாமே வந்து பொருட்பெயர். இதுவே வந்து என்னென்னா பறவை, புத்தகம், நாற்காலி, இதெல்லாம் உயிரற்ற பொருள்கள். இதுவும் வந்து ஆனால் பொருட்பெயர் தான். பொருட்பெயர்ன்றது என்னது? இதர் வந்து என்னென்னா உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், இல்லைனா உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா அடுத்த பெயர் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இடப்பெயர். இடப்பெயர் அப்படின்னா ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் தான் வந்து என்னென்னா இடப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்தை வந்து குறிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து என்னென்னா ஏதோ ஒரு இடத்த குறிக்கணும். அது வந்து என்னென்னா இடப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா குளம், குட்டை, கிணறு, எல்லாமே வந்து ஒரு இடப்பெயர் தான். வீடு, அங்காடி, காமராஜர் தெரு, இது மாதிரி என்னென்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டு, எல்லாம் ஒரு கடற்கரை, இது எல்லாமே வந்து என்னென்னா இடப்பெயர் தான். ஏதோ ஒரு இடத்த பிளேஸை குறிக்குது, அதனால் இடப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பெயர் பார்க்கலாம். காலப்பெயர் அப்படின்னா காலத்தை குறிக்கும் பெயர் வந்து என்னென்னா காலப்பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிமிடம், நாள், வாரம், சித்திரை. சித்திரை அப்படின்றது என்ன? சித்திரை மாதத்தை குறிக்குது, ஆனால் அதுவும் ஒரு காலப்பெயர். ஆண்டு அப்படின்றதும் ஒரு வருஷத்தை குறிக்குது, அதுவும் ஒரு காலப்பெயர். நொடி, இதுவும் வந்து ஒரு காலப்பெயர் தான். அப்புறம் இங்கிலீஷ் மாதத்தை சொல்லணும்னா டிசம்பர், இந்த மாதிரியே சொல்லலாம். இது எல்லாமே வந்து காலப்பெயர் தான். காலப்பெயர்னால் என்னது? ஏதோ ஒரு காலம், ஏதோ ஒரு நாள் அவகாசமோ இல்லை ஒரு மாத அவகாசமோ குறிக்குது. சித்திரை அப்படின்னா சித்திரைனா அந்த 30 நாள், அந்த மாதத்தை வந்து என்ன சொல்லுவாங்க? நம்ம என்னென்னா நம்ம காலப்பெயர் அப்படின்னு அதனால் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஓகேவா? ஏதோ ஒரு கால நேரத்தை குறிக்குது. ஓகே, அடுத்த பேர் பார்க்கலாம். சினைப்பெயர் அப்படின்னா பொருளோட உறுப்பை வந்து என்னென்னா குறிக்கும் பெயர் வந்து சினைப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் இருக்குன்னா அதோட உறுப்பை குறிக்கிறது சினைப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? கண், கை, காது, மூக்கு, வாய், கால், எல்லாமே வந்து என்னென்னா சினைப்பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். கண், கை, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுவே தாவரத்துக்கு பார்த்திங்கன்னா இலை இருக்குது, கிளை இருக்குது, பூ இருக்குது, காய் இருக்குது, கனி இருக்குது, இது எல்லாமே என்னது? ஏதோ ஒரு உறுப்பு தாவரத்தில். அதனால் இது பேர் என்னென்னா சினைப்பெயர் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? பொருளோட ஏதோ ஒரு உறுப்பாக இருக்கணும். ஒன்று மனிதர்கள் உறுப்பாகவும் இருக்கலாம், இதுவே விலங்குகளோட உறுப்பாகவும் இருக்கலாம், தாவர உறுப்பாகவும் இருக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க சினைப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பெயர் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பண்பு பெயர். பண்பு பெயர் அப்படின்றது பொருளோட பண்பை குறிக்கும் பெயர் தான் வந்து என்னென்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பொருளோட பண்பை வந்து குறிக்கணும், அதுதான் பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குணப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு குணத்தை குறிக்கிற பெயர், இதான் வந்து குணப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பை குறிக்கணும், குணத்தை குறிக்கணும், அதுதான் வந்து சொல்கிறாங்க. வட்டம் அப்படின்னா வட்டமாக இருக்கா, அதோட பண்பை குறிக்குது. சதுரம் அப்படின்னா அதோட பண்பை குறிக்குது, சதுரம் அந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு பொருளோட வடிவத்தை குறிக்கணும், இல்லைன்னா நிறத்தை குறிக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் அது பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மை அப்படின்னா என்னது? செம்மைனா வந்துன்னா நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நன்மை அப்படின்னா என்னது? நன்மைனா வந்து என்னென்னா நல்லது செய்கிறது, அவங்களோட குணத்தை பற்றி குறிக்குது. நன்மை, தீமை சொல்லலாம். பசுமை, அப்புறம் வெண்மை, கருமை, இதெல்லாம் நிறத்தை பொறுத்து வருது. வட்டம், சதுரம், செவ்வகம், கனசதுரம், கனசெவ்வகம்,
எல்லாமே வந்து என்னென்னா பண்பு பெயர், அந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்பை பற்றி சொல்கிறோம்ல, அதனால் வந்து பண்பு பெயரில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெயர் பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர்னால் ஏதோ ஒரு தொழிலை குறிக்கிறது பேர் வந்து என்னென்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். படித்தல், ஆடுதல், நடித்தல், ஓடுதல், நடத்தல், செல்லுதல், சொல்லுதல், இது மாதிரி வந்து என்னென்னா நிறையா இருக்குது தொழிற்பெயரில். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து இந்த 6 வகையான பெயர் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் எக்ஸசைஸில் வந்து சில பேர் தரேன். அது என்னென்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். பார்த்திங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளி, சேர்த்தல், இனிமை, இது பார்த்திங்கன்னா மேஜை, தண்டு, அடுத்து பார்த்திங்கன்னா உன்னல், அப்புறம் அண்ணா பாலம், ஆசிரியர், வேர், அப்புறம் வைகறை. இந்த 10 எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு முக்கியமான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.